நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுற ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சூடான பாலில் கெட்டி தயிர் ரெடி பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா? பொதுவாக தயிர் எப்படி ரெடி பண்ணுவோம்? பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றுவோம்ல. இன்றைக்கி சூடான பாலில் தயிர் ரெடி பண்ணலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது பசும்பாலாக இருக்கட்டும், பாக்கெட் பாலாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பசும்பால் தான். நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்து கை வச்சு பார்க்குறேன், எனக்கு வந்து சூடாக தான் இருக்குது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே மூடி போடாமல் இது வேற ஒரு டம்ளர்லையோ இல்லை பாத்திரத்துலையோ நல்லா ஆற்றணும். ஒரு 4 or 5 டைம்ஸ் நல்லா ஆற்றுங்க. அதாவது அந்த தயிரும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால பால் சிந்தது, ஸோ நீங்கள் கவனமாக ஆற்றிக்கோங்க. ஆற்றிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான நல்ல கெட்டி தயிர் வந்திருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அவசரமாக உர ஊற்ற முடியலையே அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கெட்டி தயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும், தயிரும் சூப்பராக இருக்கும். ஸோ வேற ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபி வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.